அன்பான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இந்த ஜர்னலோட நேம் வந்து ஜர்னல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்ப கரண்டா குவார்டைல் 4ல இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஜர்னல் பத்தி ஒரு ரீசெண்டான நியூஸ் என்னன்னா, அக்செப்டன்ஸ் வெறும் 3 நாள்லயும் பப்ளிகேஷன் வந்து வெறும் 10 நாள்ல வந்து கொடுக்கறதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து உண்மையான ஜெனுவினான இன்ஃபர்மேஷனா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். இந்த ஜர்னல்ல நம்மளுடைய பேப்பர் வந்து சப்மிட் பண்றதுக்கு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு, ஸோ நம்மளுடைய வேல்யூபிளான ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த ஜர்னல் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட், யூஜிசி கேர் குரூப் 1 இல்ல குரூப் 2 லிஸ்ட்ல இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ஜர்னல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜர்னல் பத்தின ரிவ்யூ வந்து மறுபடியும் இந்த டெலிகிராம் சேனல் குரூப்ல இருந்தா வந்து ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேள்விப்பட்டிருந்தோம். ஜர்னல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஸ்கோபஸ் Q4ல வர்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு வாரத்தில் வந்து கொடுக்கறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோபஸ் என்ன அவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ ஒரு பப்ளிஷர் வெப்சைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சை இமேகோ ஜர்னல் ரேங்க் உடைய வெப்சைட் லிங்க்கும் வந்து இருக்கு. அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள்ல, பப்ளிகேஷன் வந்து வெறும் 10 நாள்ல வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா வந்து பப்ளிஷ் பண்றதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி எடுத்துக்க அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ சில சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கூகுள் சர்ச் ரிசல்ட்ல வந்து பார்க்கலாம். ஸோ கூகுளில் வந்து ஜர்னல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு சில சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. udocspress.com அப்படின்னு வந்து வந்திருக்கு. இது போக சை இமேகோ ஜர்னல் ரேங்க் வந்து இந்த ஜர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு வெப்சைட் இருக்கு, web0.msci.memphis.edu. இது போக ஸ்ப்ரிங்கர் லிங்க்கும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னொரு வெப்சைட் இருக்கு, peerref.com. ஸோ இதுல வந்து இந்த ஜர்னல் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜர்னல் வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கர் லிங்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. சப்மிஷன் வெப்சைட் வந்து இன்ஆக்டிவா இருக்கு, அது சரியா வந்து ஒர்க் ஆகல. ஸோ ஸ்ப்ரிங்கர் லிங்க் தான் ஒரிஜினல் வெப்சைட்டா அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஜர்னல் வந்து இப்போ கரண்டாக வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், அதாவது வந்து SCIEல வர்றாங்க, அது பிறகு SSCIல வந்து வராங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அவங்க மார்க் பண்ண வெப்சைட் வந்து இதுதான், இந்த ஸ்ப்ரிங்கர் லிங்க்கு. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த ஜர்னல் வந்து இப்போ ஆர்ச்சிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு எந்தவித சப்மிஷன்ஸும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய இஷ்யூஸை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். 1999 இருந்து 2003 வரைக்கும், அதாவது அக்டோபர் 2003 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண வெப்சைட் வந்து இதுதான், udocspress.com. இவங்க ஆக்சுவலாக வந்து பேஸ்ட் ஆன் USA. ஸோ இந்த ஜர்னல் நேம், ISN ஆன்லைன் நம்பர், பிரிண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி பார்த்துக்கோங்க. அப்ளைட் அனாலிசிஸ், அப்ளைட் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், அப்ராக்சிமேஷன் தியரி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்சிவர் ஸ்கோபஸ் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து Q4 குவார்ட்டரில் இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் இஷ்யூக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து September 30, 2024 அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது வால்யூம் 33, இஷ்யூ நம்பர் 5 of 2024. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது டீசன்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆதார் ஆர்டிகல்ஸ் தான் ஓவராலாக வந்து பார்க்க முடியுது. நீங்கள் ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ 2023 வரைக்கும் ஓகே, சரிங்களா? இப்போ 2024ல மட்டும் பாருங்களேன், வால்யூம் 32, இஷ்யூ நம்பர் 1, 2024, சரிங்களா? அதாவது வால்யூம் 32, முன்னால வந்து 31 இருந்தாங்க, இப்போ 32 ஆயிட்டாங்க, சரிங்களா? உடனே அடுத்த வால்யூமுக்கு மாறிட்டாங்க. வால்யூம் 33, இஷ்யூ நம்பர் 1A. ஏன்னு தெரியல, இந்த 1A, 1B, 1C எல்லாம் எதுக்குன்னு தெரியல, சரிங்களா? அப்புறம் வால்யூம் 33, இஷ்யூ நம்பர் 2, அப்புறம் இஷ்யூ நம்பர் 3 இல்ல, இஷ்யூ நம்பர் 4. அந்த இஷ்யூ நம்பர் 4 செலக்டட் பேப்பர்ஸ் ஆன் கம்ப்யூட்டேஷனல் டெக்னிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இஷ்யூ நம்பர் 5. ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா வால்யூம் 20, இஷ்யூ நம்பர் 1, 2016. அப்போ அந்த ஸ்ப்ரிங்கர் வெப்சைட்ல வந்து 2003 வரைக்கும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2003 அக்டோபருக்கு பிறகு, அதுக்கு பிறகு உங்களுக்கு 2016க்கு முன்னாடி
இவங்க எங்க பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. எடிட்டோரியல் டீம் செக்ஷன் கோ த்ரூ பண்ணும்போது எடிட்டர் இன் சீஃப் இன்ஃபர்மேஷன் இல்ல, பட் அசோசியேட் எடிட்டர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ மிச்ச எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து இன்டர்நேஷனலிசம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பட் இமெயில் ஐடி இல்லை. அவங்களுக்கு ஒரு பயோகிராஃபியோ ஒரு ஆர்கிட் ப்ரொஃபைலோ மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் இன்டர்நேஷனலிசம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கு, அதுக்கப்புறம் யூடாக்ஸஸ் press.comலயும் ஒரு இமெயில் ஐடி இருக்கு, பட் ஒரு ஃபோன் நம்பர் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் அட்ரஸ் இல்லை, ஒரு பின்கோட் இல்லை, எந்த லொக்கேஷனில் அவங்க ஆக்சுவலாக பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைவ் கூகுள் மேப் லொக்கேஷனை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம், ஒரு ஃபோன் நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம், எதுவுமே டிஸ்பிளே பண்ணவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு ISSN நம்பரை வந்து வாங்குறதுக்கு. இன்னொரு வெப்சைட் காமிக்கேன், web0.msci.memphis.edu. ஸோ இந்த வெப்சைட்ல கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து கீழே வந்து 1999ல இருந்து 2003 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கிறது வந்து தெரியுது. ஆக்சுவலா இது வந்து ஸ்ப்ரிங்கர் லிங்க்ல இருந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், பட் இதுல வந்து என்ன தெளிவா கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் தி ஜேர்னலுக்கு வந்து udocspress.com வந்து விசிட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கட்டும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்டில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ எனிஹவ் நம்ம வந்து SciImago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ SciImagoJR.comல வந்து ஜேர்னல் ஆஃப் கம்ப்யூட்டேஷனல் அனாலிசிஸ் அண்ட் அப்ளிகேஷன் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கண்ட்ரி வந்து USA, பப்ளிஷர் வந்து யூடாக்ஸஸ் பிரஸ் LLC. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட்ல பார்த்தா அதே வெப்சைட் தான். H-index வந்து 36, நல்ல ஒரு ஸ்கோர் தான். ISSN அதே ISSN தான். கவரேஜ் வந்து 1999லேருந்து 2023 வரைக்கும் இருக்கு. கவலைப்பட வேண்டாம், நம்ம ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் லிங்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அக்கார்டிங் டு SciImago ஜேர்னல் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான வெப்சைட். சரிங்களா? பட் இந்த இமெயில் ஐடி வந்து எங்கே இருக்குன்னே நமக்கு வந்து தெரியல. மேபி ஒரு வேளை ஸ்ப்ரிங்கர் லிங்க்ல இருந்து இந்த இமெயில் ஐடி எடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஸ்கோப் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் கேட்டகரியில் இவங்க வந்து Q4 குவார்டைல வந்து வர்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னலுடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ரிப்ளை இல்லை. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பப்ளிஷர் வெப்சைட் வந்து இதுதான் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா யூடாக்ஸஸ் பிரஸ் LLC. நம்ம ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல பார்த்தா அதே இன்ஃபர்மேஷன் தான். ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எனிஹவ் நம்ம ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ scopus.comல சோர்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைட்டிலில் இந்த ஜேர்னல் நேமை சர்ச் பண்ணுங்க. நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. கவரேஜ் இயர்ஸ் வந்து 1999 till 2024 வரைக்கும் இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாக வந்து இண்டெக்ஸ்டு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன், அதே ISSN ஆன்லைன் as well as print நம்பர். ஸோ இதில் வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை, பட் ஸ்டில் வேற வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ் கோத்ரூ பண்ணும்போது 2024ல 50 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. சரிங்களா? இப்போ இஷ்யூ நம்பர் 1A ஆஃப் 2024 ஆட் பண்ணும்போது கரெக்டாக 50 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 50 டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகிட்டு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ரிமைனிங் இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது மொத்தமாக வந்து ஒரு 100 டாக்குமெண்ட் பக்கத்தில் இருக்கு. அந்த 100 டாக்குமெண்ட் வந்து இப்போதைக்கு இண்டெக்ஸ் ஆகவே இல்லை 2024ல. சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2023ல எக்ஸாக்டாக 37 டாக்குமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 37 டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் ஜெனுவின் வெப்சைட்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ நம்ம செப்டம்பர் 2024ல நம்ம வந்து இருக்கோம், பட் ஸ்டில் வந்து 100 டாக்குமெண்ட் பக்கத்தில் இன்னும் இண்டெக்ஸ் பண்ணவே இல்லை. என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த ஜேர்னல் வந்து 24th percentile வந்து வராங்க. ஸோ 0 to 25 வர்றதுனால இவங்க வந்து Q4 குவார்டைல் தான். அகைன் SciImago ஜேர்னல் ரேங்க்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு டெஃபினட்டான ரிப்ளை வந்து இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா ஆர்டிகல்ஸும் இப்போ கரண்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இண்டெக்ஸ் ஆகலை. அதே மாதிரி ஊர்பட்ட இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. பப்ளிஷர் வந்து USA. ஏன் வந்து இத்தனை இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் இந்த ஜேர்னலுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள், பப்ளிகேஷன் வந்து வெறும் 10 நாள் அப்படின்னு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பார்க்குறோம். பட் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து வெப்சைட் லிங்க் எது அப்படிங்கிறது கொடுக்கல. ஆனா 2024ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரே வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான்.
அதுதான் வந்து ஜெனுவின் வெப்சைட்டும் கூட. இதே மாதிரி மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் mjl.clarivate.comல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்துட்டோம் pref.com. ஸோ அதில் வந்து SSCI SCIE இதிலெல்லாம் வந்து இருக்கிறதா வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் எதுவுமே இல்லை. இதே மாதிரி ABDC ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டிஸில் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இந்த ஜேர்னல் நேம் சர்ச் பண்ணிவிட்டு என்டர் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் குவாலிட்டி லிஸ்ட்டில் இல்லை. இதே மாதிரி UGC கேர் வெப்சைட் ugccare.unipune.ac.in இந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறோம். குரூப் 1 அண்ட் குரூப் 2 இருக்குது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் இருக்கிறதுனால இந்த ஸ்கோபஸ் சோர்ஸஸில் வர்றதுனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக UGC கேர் குரூப் 2ல வந்துருவாங்க. பட் ஹவவர் ஒரு லிங்க் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் க்ளோன் ஜேர்னல்ஸ் UGC கேர் குரூப் 2. ஸோ அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஜேர்னல் நேமை சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வரவே இல்லை. ஸோ UGC கேர் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல. அகைன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த வெப்சைட்டுக்கு வந்து க்ளோன் வெப்சைட்டோ இல்லை ஃபேக் வெப்சைட்டோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து வெப்சைட்டில் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் சின்ஸ் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 3 நாள், பப்ளிகேஷன் வந்து வெறும் 10 நாள் அப்படின்னு மார்க் பண்ணதுனால மேபி 15,000 20,000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர் அப்ராக்சிமேட்லி $200 $250 வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் நமக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அக்செப்டன்ஸ் வெறும் 3 நாள், பப்ளிகேஷன் வந்து 10 நாள். அவங்க கோட் பண்ணுற சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12,500 13,500 இல்ல 15,000 இப்படி தான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 2024ல வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து இப்போ கரண்டா இண்டெக்ஸ் ஆகாதனால இந்த ஜேர்னல் வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஹவவர் இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டா ஸ்கோபஸ் சோர்சஸ்ல வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா UGC கேர் குரூப் 2ல வந்து வந்துருவாங்க. ABDC குவாலிட்டி லிஸ்ட்லயோ இல்ல வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ்லயோ இந்த ஜேர்னல் வந்து இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கொடுத்துறாதீங்க. ஒரு 2 தடவைக்கு 3 தடவை டபுள் செக், ட்ரிபிள் செக் கூட பண்ணுங்க. ஆர்டிகல்ஸ் எல்லாமே கரண்டா வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணா போதும். ஏன்னா நம்ம என்னன்னே தெரியாம ஒரு தப்பை வந்து பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது வந்து ஜெனுவினான ஜேர்னல் அப்படின்னு வந்து டெபாசிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து அடிக்கடி ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நம்ம செக் பண்ணிட்டு தான் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ் ஆகுதா, ப்ராப்பரான வெப்சைட்டுக்கு தான் நான் என்னுடைய அமௌண்ட்டை வந்து செலுத்துறேன்னா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க வந்து டெபாசிட் பண்ணுங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் இஸ் நாட் ரிலையபிள். அக்செப்டன்ஸ் வந்து வரும் 3 நாளையில, பப்ளிகேஷன் வரும் 10 நாளையில அப்படின்னா இந்த ஜேர்னல் வந்து எவ்வளவு நாளைக்கு ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, UGC கேர் குரூப் 1 ஆர் மேபி குரூப் 2 ஜேர்னலிஸ்ட்ல எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாம்.